தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்தேன் தேவனை உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்தேன் தேவனை உம்மை துதிப்பேன். தேவனை உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ ஒரு ஆண்டு நம்மை கடந்து புதியதொரு ஆண்டிலே அடியெடுத்து வைக்க இதோ நாம் இன்னும் ஒரு சில மணிகள் மட்டுமே காத்திருக்க வேண்டியிருக்கிறது. இந்த புதிய ஆண்டிலே புதிய இதயத்தோடு, புதிய எண்ணங்களோடு, உயர்ந்த பரந்துபட்ட பார்வையோடு, கடவுளின் பிள்ளையாக, அவருக்கே உகந்த மகனாக மகளாக நாம் வாழ வேண்டும் என்றால் நாம் பாவத்தை விட்டு ஒழிக்க வேண்டும். இதோ இந்த நற்கருணை ஆண்டவர் மிக ஆவலோடு ஆசையாய் அவர் சொன்னார், நான் பாவிகளை அல்ல பாவத்தை தான் நான் வெறுக்கிறேன் என்று சொன்னார். நான் நோயற்றவருக்கல்ல நோயுற்றவருக்கே தேவையாய் நான் வந்திருக்கிறேன், பாவிகளையே நான் தேடி வந்திருக்கிறேன் என்று சொன்னார். யாக்கோப்பு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே அவர் இவ்வாறு சொல்கிறார், நன்மை செய்ய தெரிந்திருந்தும் செய்யாமல் இருப்பது பாவம். அதே வேளையிலே கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே புனித பவுலடிகளார் இவ்வாறு சொல்வார், நீங்கள் வலுவற்ற மனச்சான்றை காயப்படுத்தி சகோதர சகோதரிகளுக்கு எதிராக பாவம் செய்தால் அது கிறிஸ்துவுக்கு எதிரான பாவம் என்று சொல்கிறார். எனவே நண்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதோ இந்த அற்புதமான புனிதமான இரவு நேரத்திலே புதிய ஆண்டில் காலடி எடுத்து வைக்க புதிய மனிதனாக மனமாற்றம் அடைந்தவர்களாக அனைத்து பாவங்களையும் நாம் களைந்து ஆண்டவர்பால் நம் இதயத்தையும் ஆன்மாவையும் நாம் எழுப்புவோம். இது நற்கருணை ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை இறைஞ்சுவோம். திருப்பாடல் 51. கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும், உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கிறேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். உம் பார்வையில் தீயது செய்தேன். எனவே உம் தீர்ப்பினால் உம் நீதியை வெளிப்படுத்தியுள்ளீர். உம் தண்டனை தீர்ப்பில் நீர் மாசற்றவராய் விளங்குகின்றீர். இதோ தீவினையோடே என் வாழ்வை தொடங்கினேன். பாவத்தோடே என் அன்னை என்னை கருத்தரித்தாள். இதோ
நீ விரும்புவது உள்ளத்து உண்மையையே. இதோ நீ விரும்புவது உள்ளத்து உண்மையையே. மெய் ஞானத்தால் என் மனதை நிரப்பும். ஈசோப்பினால் என்னை கழுவியருளும். நான் தூய்மையாவேன். என்னை கழுவியருளும். உரை பணியிலும் வெண்மையாவேன். மயில் ஒளியும் களிப்போசையும் நான் கேட்கும்படி செய்யும். நீர் நொறுக்கிய என் எலும்புகள் களி கூறுவனவாக. என் பாவங்களை பாராதபடி உன் முகத்தை மறைத்துக் கொள்ளும். என் பாவ கரைகளை எல்லாம் துடைத்தருளும். என் பாவங்களை பாராதபடி உன் முகத்தை மறைத்துக் கொள்ளும். என் பாவ கரைகளை எல்லாம் துடைத்தருளும். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். என்னை மன்னியும், என்னை மன்னியும் இயேசுவே, என்னை மன்னியும், என்னை மன்னியும், என்னை மன்னியும் இயேசுவே, என்னை மன்னியும், என்னை மன்னியும், என்னை மன்னியும் இயேசுவே, என்னை மன்னியும். உமக்கெதிராய் பாவம் செய்தேன், உம்மை பிரிந்து துரோகம் செய்தேன். உமக்கெதிராய் பாவம் செய்தேன், உம்மை பிரிந்து துரோகம் செய்தேன். என்னை மன்னியும், முழந்தால் படியும், என்னை மன்னியும் இயேசுவே, என்னை மன்னியும், என்னை மன்னியும், என்னை மன்னியும் இயேசுவே, என்னை மன்னியும். தாவீதின் மகனே இரக்கும் ஐயா, இயேசுவே என் மேல் இரக்கம் வையும். தாவீதின் மகனே இரங்கும் ஐயா, இயேசுவே என் மேல் இரக்கம் வையும். என்னை மன்னியும், என்னை மன்னியும் இயேசுவே, என்னை மன்னியும், என்னை மன்னியும், என்னை மன்னியும் இயேசுவே, என்னை மன்னியும். பிறர்க்கெதிராக பேசி வந்தேன், சுயநலத்தால் மோசம் செய்தேன். பிறர்க்கெதிராக பேசி வந்தேன், சுயநலத்தால் மோசம் செய்தேன். என்னை மன்னியும், என்னை மன்னியும் இயேசுவே, என்னை மன்னியும், என்னை மன்னியும், என்னை மன்னியும் இயேசுவே, என்னை மன்னியும். இச்சையினால் கெட்டு அலைந்தேன், நற்செயல்கள்
செய்ய மறந்தேன். இச்சையினால் கெட்டு அலைந்தேன், நற்செயல்கள் செய்ய மறந்தேன். என்னை மன்னியும், என்னை மன்னியும் இயேசுவே, என்னை மன்னியும், என்னை மன்னியும். ஆண்டவர்கிட்ட கேட்போம், என்னை எங்களை மன்னியும். இதோ ஒரு புதிய வருடத்தை எங்களுக்கு நீ தர இருக்கிறீர். பாவமான இந்த பழைய என்னுடைய சிந்தனை, சொல், செயல் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. என்னை மன்னியும். ஒப்புக்கொடுங்க. ஆண்டவர் மன்னிக்கிறார். கண்ணீரோடு ஜெபிக்கின்ற போது ஆண்டவர் மன்னிக்கிறார். உண்மையான உள்ளத்தோடு ஜெபிக்கின்ற போது ஆண்டவர் மன்னிக்கிறார். ஆண்டவர்கிட்ட கேட்போம், மன்னியும் ஆண்டவரே, மன்னியும், மன்னியும் சாமி. இயேசுவே, என்னை மன்னியும். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை தந்து வழி நடத்துவாராக. ஆமென். மாண்பீர் கீதம் பாடி ஆண்டவருடைய ஆசிரை பெற்றுக் கொள்வோம். தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதரிதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மரபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.
புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. வானம் ஒன்றும் புது வையம் ஒன்றும் இந்த பூமியில் மலர்ந்திட கண்டேன். புது வாழ்வு ஒன்றும் புது ஆட்சி ஒன்றும் இந்த பொழுதினில் புலர்ந்திட கண்டேன். இங்கும் இளமை இளமை இளமை, இங்கும் வளமை வளமை வளமை, இங்கும் புதுமை எங்கும் இனிமை. புது வானம் ஒன்றும் புது வையம் ஒன்றும் இந்த பூமியில் மலர்ந்திட கண்டே. புது வாழ்வு ஒன்றும் புது ஆட்சி ஒன்றும் இந்த பொழுதினில் புலர்ந்திட கண்டே. எங்கும் இளமை இளமை இளமை, எங்கும் வளமை வளமை வளமை, எங்கும் புதுமை எங்கும் இனிமை. பயணங்கள் நம் பாதையில் பல தீபங்கள். போவதோ பெரும் பயணங்கள் நம் பாதையில் பல தீபங்கள். நாவினில் இன்ப கீதங்கள் இந்த பூமியில் மலர்ந்திட கண்டே. புது வாழ்வு ஒன்றும் புது ஆட்சி ஒன்றும் இந்த பொழுதினில் புலர்ந்திட கண்டே. எங்கும் இளமை இளமை இளமை, எங்கும் வளமை வளமை வளமை, எங்கும் புதுமை எங்கும் இனிமை. இந்த பூமியில் மலர்ந்திட கண்டே. புது வாழ்வு ஒன்றும் புது ஆட்சி ஒன்றும் இந்த பொழுதினில் புலர்ந்திட கண்டே. எங்கும் இளமை இளமை
வளமை வளமை வளமை, எங்கும் புதுமை எங்கும் இனிமை. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தந்தையின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவிலே அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அன்னை மரியா கடவுளின் தாய் மற்றுமாக புத்தாண்டு பெருவிழா இந்த திருப்பலிக்கு உங்களை மகிழ்வோடு நாங்கள் வரவேற்கின்றோம். புனித மரியா கடவுளின் தாய். மரியாவுக்கென்று 4 கோட்பாடுகள் இருக்கின்றன. மரியா கடவுளின் தாய், மரியா என்றென்றும் கன்னி, மரியா அமல உற்பவி, மரியா விண்ணிற்கு ஆன்மாவோடும் உடலோடும் எடுத்துக் கொள்ளப்பட்டார். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, எபேசு சங்கம் 431வது ஆண்டிலே புனித மரியா இறைத்தன்மை கொண்ட இயேசுவின் தாய் என்பதை உறுதிப்படுத்தியது. இதற்கு சான்றாக விவிலியத்திலே நாம் பல இடங்களிலே நாம் வாசிக்கலாம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 1 இறைவசனம் 14 வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார். மேலுமாக கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே 4வது அதிகாரம் 4வது வசனத்திலே கடவுள் தன் ஒரே மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார் என்று. மேலுமாக லூக்கா நற்செய்தியிலே அதிகாரம் 1:35 தூய ஆவி உம்மீது வரும், உம்மிடமிருந்து பிறக்கும் குழந்தை தூயது. அன்பிற்கினியவர்களே, மேலுமாக 2ஆம் வத்திக்கான் சங்கத்திலே நாம் வாசிக்கின்றோம், மரியா கடவுளின் வார்த்தையை ஏற்று தனது உள்ளம் மற்றும் தனது உடல் அனைத்தையும் உலக மீட்புக்காக கையளித்தார். கடவுள் அவரை கடவுளின் தாயாக அங்கீகரித்து இதோ உயர்த்தி இருக்கிறார். அன்பிற்கினியவர்களே, இதோ கடவுளுடைய திருவுளத்திற்காக தன்னையே முழுமையாக கையளித்ததால் ஆண்டவரை அங்கீகரித்து உயர்த்தி இருக்கிறார் கடவுளின் தாயாக. ஆண்டு 2020 இறுதி நிமிடங்களிலே இருக்கின்றோம். இந்த ஆண்டு மிக சந்தோஷமாக இருக்க போகிறது என்று ஆரம்பித்தோம். 2020 கேட்டவுடனே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா 2020 மேட்ச் போலவே முடிஞ்சு போச்சு. வரலாற்றில் மறக்கப்பட முடியாத ஒரு ஆண்டாக நம்முடைய தலைமுறையினருக்கு இது அமைந்திருக்கிறது. கொரோனா எண்ணற்ற இழப்புகள், சங்கடங்கள், புரியாத தவிர்க்க முடியாத அனுபவங்கள். ஆனால் எல்லாவற்றையும் கடந்து வந்திருக்கிறோம் ஆண்டவர் மேல் கொண்ட நம்பிக்கையினால். இதோ இதே நம்பிக்கையோடு ஆண்டு 2021 நாம் துவங்க போகிறோம், அடியெடுத்து வைக்க போகிறோம். எப்படி இருக்க போகிறதோ தெரியவில்லை. ஆனால் கடவுளின் கரம் நம்மீது இருக்கிறது என்று நம்பித்தான் ஒவ்வொரு ஆண்டும் பயணம் செய்கிறோம். அதே போலதான் இந்த ஆண்டும் பயணம் செய்ய போகிறோம். அன்னை மரியா கடவுளின் திருவுளத்தை ஏற்று கடவுளின் திருவுளத்திற்கு தன்னையே உட்படுத்தி கொண்டதால் கடவுளால் அங்கீகரிக்கப்பட்டு உயர்த்தப்பட்டார். அதே போல நாமும் இந்த மண்ணிலே நாம் பிறப்பெடுத்திருக்கிறோம் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக. அன்னை மரியா கொண்டிருந்த அதே மனநிலையை நாமும் கொண்டு இதோ ஆண்டவர் கொடுக்கக்கூடிய எல்லா அனுபவங்களையும் ஏற்றுக்கொள்ள நம்பிக்கையோடு துணிவோடு இந்த புதிய ஆண்டுக்குள்ளே நாம் அடியெடுத்து வைக்க தயாராவோம். பெற்றுக்கொண்ட அனுபவங்களுக்காக, பெற்றுக்கொண்ட நன்றிகளுக்காக, நன்மைகளுக்காக இதோ ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி செலுத்தியதோடு
ஆழமான நம்பிக்கை கொண்டவர்களாக, ஆண்டவர் என்னை படைத்தார், என்னை வழிநடத்துவார், என்னை அவர் பாதுகாப்பார் என்று அவருடைய திருவுளத்திற்கு நம்முடைய உடல், ஆன்மா, உள்ளம் எல்லாவற்றையும் கொடுக்க நாம் தயாராக, நாம் ஒப்படைக்க துணிந்தவர்களாக இதோ இந்த புதிய ஆண்டுக்குள் நுழைய முற்படுவோம். அதற்கு அருள் வேண்டியவர்களாக நாம் இப்பலியில் நாம் பங்கெடுக்க தயாராவோம். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இதோ நம்முடைய வாழ்நாளில் நம்முடைய பலவீனத்தினால், நம்முடைய சொல் செயலினால் செய்த பாவங்களை எல்லாம், கடவுளுடைய திருவுளத்தை மறந்து செய்த எல்லா பாவங்களையும் எண்ணி பார்ப்போம். மனம் வருந்துவோம், மன்னிப்பை வேண்டுவோம். இந்த தூய மறை நிகழ்வுகளை தகுதியுடன் ஒப்புக் கொடுக்க நம்மையே நாம் தயார் செய்வோம். அன்பர்களே, நாம் செய்த பாவங்களை எல்லாம் இந்த நாட்களிலே ஒப்புரவு அருட்சாதனத்தினை நாம் அந்த திருவருட்சாதனத்தின் வழியாக நாம் பாவ சங்கீதனம் செய்து பாவ மன்னிப்பு பெற இயலாத சூழல் இன்றைய காலகட்டத்திலே அதிகமாயிருக்கிறது. ஆனால் இந்த நேரத்திலே நமது திருத்தந்தை அவர்கள் நமக்கு இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஆண்டவரிடத்திலே நாம் அறிக்கையிட்டு நமது பாவங்களை எல்லாம் ஆண்டவரிடத்திலே, நான் பாவியாய் இருக்கிறேன் ஆண்டவரே, என்னை மன்னியும் என்று நாம் அறிக்கையிட்டு அவரது இரக்கத்தை நாம் இறைஞ்சுகின்ற பொழுது இந்த நாட்களிலே ஆண்டவர் நமக்கு பாவ மன்னிப்பை தருகிறார் என்று நமது திருத்தந்தை அவர்கள் நமக்கு இந்த அற்புதமான பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இது நமது பாவங்களை எல்லாம் நம் கண்முன் நிறுத்தியவர்களாக இறைவனின் இரக்கத்தை இறைஞ்சி நம் சகோதர சகோதரிகளோடு இந்த ஜெபத்தினை நாம் சொல்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை விடுகிறேன். ஏனெனில் என் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகியால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களையும் குற்றம் குறைகளை மன்னித்து நம்மை நிலையான நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். என் அன்புக்குரியவர்களே, நமது ஆண்டவர் நமது பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டார். நம்மை அவரது மகனாக மகளாக அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இதோ நாம் அவருடைய பிள்ளைகளாய் இந்த உலகிலே வாழ்ந்து அவருக்கு சான்று பகர்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே புதிய ஆண்டிலே அடி எடுத்து வைக்க காத்திருக்கிற நாம் புதிய இதயத்தோடு, புதிய உள்ளத்தோடு, புதிய எண்ணங்களோடு, புதிய சிந்தனைகளோடு, உன்னதமான நம்பிக்கையோடு இதோ இந்த ஆண்டிலே வான தூதர்களோடு இணைந்து நம் ஆண்டவரை நாம் போற்றி புகழ்கின்ற விதமாக உன்னதங்களிலே என்ற கீதத்தை நாம் மகிழ்ச்சியோடு மன நிறைவோடு, ஆண்டவரே உம்மை நான் போற்றுகிறேன், உம்மை புகழ்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன் என்று சொல்லி இதோ வானவர் கீதத்தை நாம் இணைந்து பாடுவோம்.
உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாவதாக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோ, உம்மை வாழ்த்துகின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ, உம்மை மாட்சிப்படுத்துகின்றோ. உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தை திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரை எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரை எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், ஆமென், ஆமென். மன்றாடுவோமாக. அன்பே உருவான இறைவா, புனித மரியாவின் வளமையான கன்னிமையா மனித குலத்திற்கு நிலையான மீட்பின் பரிசுகளை வழங்கினீரே. அவரது பரிந்துரையை நாங்கள் உணரவும், அவர் வழியாக வாழ்வின் ஊற்றாகிய திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் தகுதியுள்ளவர்களாயிருக்க கிருபை செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இஸ்ரேல் மக்கள் மீது நமது பெயரை கூறி நீங்கள் வேண்டும்போது நாம் அவர்களுக்கு ஆசி அளிப்போம். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, நீ ஆரோனிடமும் அவன் புதல்வரிடமும் சொல், நீங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை. ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மீது ஒளிர செய்து உன்மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. இவ்வாறே அவர்கள் என் பெயரை இஸ்ரேல் மக்களிடையே நிலைநாட்டுவர். நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
கடவுளே எம் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. கடவுளே எம் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. கடவுளே எம் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. திருமுக ஒளியை எம் மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீரருளும் மீட்பை உணர்ந்து கொள்வ. பிற இனத்தார் அனைவரும் நீரருளும் மீட்பை உணர்ந்து கொள்வ. கடவுளே எம் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. கடவுளே எம் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவராக. ஏனெனில் நீர் மக்களினங்களை நேர்மையுடன் ஆளுகின்றீர். உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர். கடவுளே மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக. மக்கள் எல்லோரும் உம்மை போற்றுவார்களாக. கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக. உலகின் கடை எல்லை வரை வாழ்வோ அவருக்கு அஞ்சுவாராக. கடவுளே எம் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. கடவுளே எம் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. இரண்டாம் வாசகம். கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பினார். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 4 முதல் 7 முடிய. சகோதரர் சகோதரிகளே, காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா, தந்தையே என கூப்பிடுகிறது. ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள்தாம். பிள்ளைகளாகவும் உரிமை பேறு உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள். இது கடவுளின் செயலே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா சனித பதனிசா. அல்லேலூயா தப்ப மக மபதா கமப மகரி நீ சாரிசா. அல்லேலூயா அல்லேலூயா. பலமுறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக
நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாட்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். அல்லேலூயா சங்கீத பதனிசா அல்லேலூயா தப்ப மக மபதா ரம பமகரி நீ சரிசா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 2 இறைவசனங்கள் 16 முதல் 21 முதல். அக்காலத்தில் இடையர்கள் பெத்லெகேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பிச் சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லி இருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான மாதா தொலைக்காட்சியின் அன்பு நெஞ்சங்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மாதா தொலைக்காட்சியின் அருட்தந்தையர்கள் சார்பாக, குடும்பத்தின் சார்பாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி நியூ இயர். காணுங்களே. அன்பு சகோதர சகோதரிகளே, நமது பாசத்திற்குரிய அருட்தந்தை அடைக்கலம் முன்னுரையிலே தெல்ல தெளிவாக சொன்னது போல, தாய் திருஅவையானது இன்று மரியா இறைவனின் தாய் என்ற ஒரு மாபெரும் பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. என்ன டவுட் அப்படின்னா, ஏன் இன்றைக்கு புத்தாண்டின் முதல் நாள் இன்றைக்கு ஏன் அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்ற திருவிழாவை, அன்னைக்கு ஒரு திருவிழாவை எடுக்க வேண்டும்? நான் வீட்டுக்கு போயிருந்த போது அங்க என்னுடைய ஃப்ரெண்டு, அந்த ஃப்ரெண்டோடைய மகன் ஒரு சின்ன பொடியன், என்னுடைய ஃப்ரெண்டும் அவங்க பையனும் வீட்டில் இருந்த பைக்ல வந்தாங்க. வந்த உடனே அந்த பொடி பையன் கையில 2 ஐஸ்கிரீம் வச்சிருந்தான். இந்த கையில ஒரு ஐஸ்கிரீம், இந்த கையில ஒரு ஐஸ்கிரீம். பைக்கில் நின்றான். பயங்கரமா சந்தோஷமா இருந்தான். அவன் பேர் ஜாய். நான் கேட்டேன், டேய் எப்படா இருக்கிற? நல்லா இருக்கேன் ஃபாதர். என்னடா கையில 2 ஐஸ்கிரீம் வச்சிருக்கிற? அந்த ஐஸ்கிரீம் அப்படியே வாயில டேஸ்ட் பண்ணிட்டு, இது எனக்கு, இது என் அண்ணனுக்கு அப்படின்னு சொல்லி 2 அவனே டேஸ்ட் பண்ணிட்டு இருந்தான், நக்கிட்டு இருந்தான். ஏய் என்னடா நீ, சரி என்னடா வேற என்னடா வச்சிருக்க? ஃபாதர், எங்க அப்பா எனக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்துருக்காங்க, கேக் வாங்கி கொடுத்துருக்காங்க, பிஸ்கட்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க, இன்னும் நிறைய ஸ்நாக்ஸ் பேக்ல வச்சிருக்கிறேன், அது இல்லாம இந்த 2 ஐஸ்கிரீம் அப்படின்னா. ரொம்ப சந்தோஷம். ஆனா உங்க அப்பா பாவம் இல்லடா, இவ்வளோ உனக்காக செலவு பண்ணிட்டு இருக்கிறாரு. உங்க அப்பா பாவம் இல்ல? நோ, எங்க அப்பா பாவம் இல்ல. என்னடா இப்படி சொல்லிட்ட? இவ்வளோ ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரு, உங்க அப்பா பாவமே இல்லையாடா? சரி அது இருக்கட்டும். சரி உனக்கு அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா? கொஞ்சம் கூட யோசனை பண்ணாம என்ன சொல்லியிருப்பான்? அம்மா பிடிக்கும் பொசுக்குன்னு சொல்லிட்டான். ஏய் உங்க அப்பா பாடுறா, அவங்க அப்பா என்னோட கிளாஸ்மேட், சொல்ல, ஏய் உங்க அப்பா பாடுறா, இந்த கையில ஒரு ஐஸ்கிரீம், அந்த கையில ஒரு ஐஸ்கிரீம், நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு, இவ்வளவு காசு ஸ்பெண்ட் பண்ணி இருக்கிறாரு, உனக்காக செலவு பண்ணிட்டு இருக்கிறாரு. உங்க அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா? என்ன உங்க அம்மா பிடிக்குன்னு சொல்ற?
நல்லா யோசனை பண்ணி சொல்லு, இல்லைன்னா உங்க அப்பா நெக்ஸ்ட் டைம் ஒன்று வந்து கடைக்கு கூட்டிட்டு போக மாட்டாங்க, ஐஸ்கிரீம் வாங்கி தர மாட்டாங்க. இப்போ சொல்லு, உங்க அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா? எங்க அம்மா தான் பிடிக்கும். டேய், உங்க அப்பா மூஞ்ச பாடுறா, பாவண்டா, உனக்கு இவ்வளோலாம் காசு செலவு பண்ணி இந்த நாள்ல உன்னை கடைக்கெல்லாம் கூட்டிட்டு போய் உக்காந்துட்டு இவ்வளோ ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டு இருக்காரு. இப்ப சொல்லு, யோசனை பண்ணி சொல்லு, உங்க அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா? எனக்கு எங்க அம்மா தான் பிடிக்கும். அப்ப அப்பா பிடிக்காதா? அப்பா பிடிக்கும், ஆனா எங்க அம்மா தான் எனக்கு பிடிக்கும். சரி, ஏன் உங்க அம்மாவை பிடிக்கும்? ஏன்னா அவங்க எங்க அம்மா. அவன் சொன்ன வார்த்தை, ஏன் உங்க அம்மாவை பிடிக்கும் அப்படின்னா, ஏன்னா அவங்க எங்க அம்மா, அவ்வளவுதான். அதுக்கு மேல அந்த பொடி எனக்கு சின்ன குழந்தைக்கு பேச தெரியல. பாருங்கள், ஒரு தாயின் அன்பு என்பது எல்லோருக்குமே பிடிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த தாயின் அன்பு எல்லாரையும் கவரக்கூடியதாக இருக்கிறது. அதனால்தான் என்னவோ தெரியவில்லை, தாய் திரு அவையானது இன்று அன்னை மரியாளுக்கு ஒரு அற்புதமான விழா. அழகா ஃபாதர் முதல்ல அழகா அதை வந்து தெல்ல தெளிவாக நமக்கு விளக்கி கூறினார். கிபி 431 எபேசு நகரிலே நடந்த அந்த கூட்டத்திலே மரியா இறைவனின் தாய் என்பதை பிரகடனப்படுத்தினார்கள். அவர்கள் வாழ்ந்த காலத்தில் எல்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா, மரியா இயேசுவின் தாய், ஆனால் அவர்கள் கடவுளின் தாய் அல்ல, மாறாக அவர்கள் இயேசுவின் தாய், கடவுளின் தாய் அல்ல. ஆனால் எபேசு நகரிலே நடந்த அந்த கூட்டத்திலே ஆயர்கள், பேராயர்கள், கருதினால்மார்கள் எல்லோரும் ஒன்று கூடி அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்பதை சொன்னார். சிம்பிளா நமக்கு சொல்ல அப்படின்னா, இயேசு மாதாவின் மகன், அன்னை மரியாள் இயேசுவின் தாய், இயேசு கடவுள் அப்படின்னா கடவுளின் தாய் மரியா, இவ்வளவுதான். ஒரு சாதாரண ஒரு எடுத்துக்காட்டிலே நம்ம எல்லாம் புரிந்து கொள்ளலாம். எனவே அன்னை மரியாள் கடவுளின் தாய் என்று இந்த உலகம் அறியட்டும், நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த தாயின் பரிந்துரை வழியாக நாம் எண்ணற்ற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு நியூ இயர் ஃபர்ஸ்ட் நாள், புத்தாண்டின் முதல் நாளிலே அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்று சொல்லி நாம் கொண்டாடி, அன்னையின் வழியாக, தாயின் பரிந்துரை வழியாக நாம் ஆசிரை பெற்றுக்கொள்ள இன்று தாய் திருவை நமக்கு ஒரு அழைப்பை விடுக்கிறது. கரம்புயர்த்தி பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சரி, இன்னைக்கு ஒரு புத்தாண்டு திருவிழா, அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்று சொல்லி நான் என் தாயை கொண்டாடி கொண்டிருக்கிறேன். இன்று இந்த இறை வாசகங்கள் சொல்லும் செய்தி என்ன? இன்னைக்கு முதல் வாசகத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு இந்த ஆண்டு முழுவதும் கடவுள் நமக்கு ஆசீர்வாதத்தை தருவதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். 3 இறை வார்த்தை தாங்க. இந்த 3ஐயும் இந்த ஆண்டு முழுவதும் நீங்க மனப்பாடம் பண்ணிக்கங்க. கடவுள் நிறைவான ஆசீர்வாதத்தை தருவார். எண்ணிக்கை நூல், இன்றைக்கு முதல் வாசகத்திலே எண்ணிக்கை நூலிலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். எண்ணிக்கை நூல் 6வது அதிகாரம் 24வது இறைவசனம். அதுதான் இந்த புத்தாண்டில் கடவுள் எனக்கு தருகின்ற முதல் வாக்கு தத்தம். என்னது? ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஒருவேளை மாதா தொலைக்காட்சியில் நீங்கள் எல்லாம் உலகம் முழுவதும் இருந்து இந்த திருப்பலியை நீங்கள் பக்தியோடு பார்த்து கொண்டிருக்கலாம், ஏதோ பக்தியோடு பங்கெடுத்துக் கொண்டிருக்கலாம். எல்லாரும் மறந்துடாதீங்க, எண்ணிக்கை நூல் 6வது அதிகாரம் 24வது இறைவசனம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவருடைய ஆசை ஈஸியா கிடைச்சிருமா? தொடக்க நூலில் பார்க்கிறோம். 1வது அதிகாரம் 28வது இறைவசனத்திலே ஆண்டவர் இவ்வாறு சொல்லுகிறார், கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி பழுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள், கடல் மீன்கள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்வன, உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்று சொல்லி கடவுள் முதல் ஆசீர்வாதத்தை படைப்பின் தொடக்கத்திலேயே கொடுக்கின்றார். அப்படின்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் படைப்பின் தொடக்கத்திலேயே இருந்தது. பாருங்க, தொடக்க நூல் 9வது அதிகாரம் 1வது இறைவசனத்திலே நோவாவுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். என்ன? கடவுள் நோவாவிற்கும் அவருடைய புதல்வருக்கும் ஆசி வழங்கி கூறியது. கடவுள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தன் ஆசிரை வழங்குகிறார். என்ன சொல்றார்? பழுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள். தொடக்க நூல் 12:2 பாருங்கள், அபிரகாமுக்கு ஒரு ஆசிரை கொடுக்கின்றார். நான் உன்னை பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புறச் செய்வேன், நீயே ஆசியாக மாறுவாய். இன்றைக்கு அதே ஆசீர்வாதத்தை கடவுள் எனக்கும் உங்களுக்கும் தருகிறார். இந்த ஆசிரை நான் பெரிய ரிஸ்க் எல்லாம் எடுத்து நான் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆண்டவர்கிட்ட வந்தாலே போதும்,
கடவுள் நமக்கு கொடுப்பார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. பாருங்க, தொடக்க நூல் 27:7 அபிரகாமின் மகன் ஈசாக்கு 2 குழந்தைகள். ஈசாக்குக்கு ஒருத்தர் ஏசா அப்படின்னு பேரு, இன்னொருத்தருக்கு யாக்கோபு. ஆனா அந்த ஏசாவை ஈசாக்கு கூப்பிட்டு, மகனே, எனக்கு வயது முதிர்ந்து விட்டது, இதோ நான் உனக்கு ஆசை கூற வேண்டும். நீ என்ன செய்யற? போய் வேட்டையாடி எனக்கு உணவு சமைத்து வா, நான் சந்தோஷமா சாப்பிட்டு உனக்கு ஆசையை வழங்குவேன் என்று சொன்னவுடனேயே இந்த யாக்கோபின் தாயாகிய ரெபேக்கா என்ன செய்யறாங்க? தன் மகனுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக யாக்கோபிட்ட, நீ போய் வேட்டையாடி அப்பாவுக்குரிய உணவை, விலங்கை நீ வேட்டையாடி கொண்டு வா, நான் சமைத்து தருகிறேன், நீ அதை தந்தைக்கு கொடுத்து நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள் என்று சொல்லி அந்த ரெபேக்கா என்ன செய்யறாங்க? யாக்கோபுக்கு தன் தந்தை கணவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று தருகிறார்கள். அதனால யாக்கோபுக்கும் ஏசாவுக்கும் பிரச்சனை வருகிறது, சண்டை போறாங்க. எதற்காக? அப்பாவுடைய சொத்துக்காக அல்ல, அப்பாவுடைய ஆடு மாடுகளுக்காக அல்ல, அப்பாவுடைய நிலப்புலன்களுக்காக அல்ல, மாறாக தந்தையினுடைய ஆசீர்வாதத்திற்காக. அதை யாக்கோபு என்ன செய்யறாரு? ஏசாவை ஏமாற்றி பெற்றுக் கொள்ளுகிறார். பாருங்க, தொடக்க நூல் 32:26 கடவுளோடு யாக்கோபு இரவு முழுவதும் பேசிக் கொண்டிருந்தா. கடவுள் சொல்ற, நான் கிளம்புறேன், என் ஆளை விடுப்பா அப்படின்னு சொல்லும் போது யாக்கோபு மீண்டும் என்ன செய்யற? ஆண்டவரே, எனக்கு எதுவுமே வேண்டாம், நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். அற்புதமான அந்த இறை வார்த்தைகள். அப்போது ஆண்டவர் என்னை போக விடு, பொழுது புலரப் போகிறது என யாக்கோபு என்ன சொல்லுகிறார்? நீர் எனக்கு ஆசி வழங்கினால் ஒழிய உம்மை போக விட மாட்டேன், நீர் எனக்கு ஆசி வழங்கினால் ஒழிய நான் உம்மை போக விட மாட்டேன் என்று சொல்லி அந்த ஆசிரியருக்காக அந்த கடவுளிடத்திலே, கடவுளின் தூதரிடத்திலே அவர் சண்டையிடுகிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். லூக்கா நற்செய்தி 1 இறைவசனம். அன்னை மரியாள் எலிசபெத்தை சந்திக்க செல்லும் போது எலிசபெத் இவ்வாறு சொல்லுகிறார், அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. பாருங்கள், ஆசீர்வாதம் அன்னை மரியாளுக்கு இருக்கிறது, ஆண்டவருக்கும் இருக்க வேண்டும் என்று சொல்லி கடவுளுடைய ஆசிரை இந்த பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி அவர்கள் கொண்டிருந்தார்கள். அதே ஆசீர்வாதத்தை கடவுள் இன்று நமக்கு கொடுக்கிறார். ஆதாம் யாவாளுக்கு கொடுத்த ஆசீர்வாதம், நோவாவுக்கு கொடுத்த ஆசீர்வாதம், அபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம், ஈசாக்குக்கு கொடுத்த ஆசீர்வாதம், யாக்கோபுக்கு கொடுத்த அதே ஆசீர்வாதத்தை இந்த புதிய ஆண்டிலே நமக்கும் தருகிறார். என்ன அந்த ஆசீர்வாதம்? இதோ, ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. இதுதான் இன்றைக்கு கிடைக்கக்கூடிய முதல் ஆசீர்வாதம். நானும் நீங்களும் என்ன செய்ய வேண்டும்? திருப்பலி முடிந்த உடனேயே உங்க பிள்ளைகளை அழையுங்கள், அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்கள். இதோ, கடவுள் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை உனக்கு நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி இந்த முதல் வாக்குத்தத்தத்தை நாம் சொந்தமாக்கி கொள்ளுவோம். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய இரண்டாவது ஆசீர்வாதம் எண்ணிக்கை நூல் 6 இறைவசனம். என்ன அது? மனப்பாடம் பண்ணிங்க, மறக்காதீங்க. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உனக்கு அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன் மீது அருள் பொழிவாராக. திருப்பாடல்கள் 67:1 சொல்லுகிறது, கடவுளே, என் மீது இறங்கி எனக்கு ஆசி வழங்குவீராக, உம் திருமுக ஒளியை என் மீது வீச செய்வீராக என்று சொல்லி தாவீது ஆண்டவருடைய அருளுக்காக, இரக்கத்திற்காக, ஆண்டவருடைய திருமுக ஒளிக்காக ஏங்குகின்றார். லூக்கா நற்செய்தி 1 இறைவசனத்திலும் வானதூதர் இவ்வாறு சொல்லுகிறார், வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். கடவுளுடைய அருளை அன்னை மரியாள் கொண்டிருந்தார்கள். அதனால்தான் இன்றைக்கு அன்னை மரியாள் கடவுளின் தாய் என்று சொல்லி அன்னையை கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் கடவுளுடைய அருள் அவர்கள் மீது இருந்தது. லூக்கா நற்செய்தி 1 இறைவசனத்திலே பார்க்கிறோம், வானதூதர் மரியாவை பார்த்து, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கொண்டுள்ளேன். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இதோ கடவுளுடைய அருள், கடவுளுடைய திருமுக ஒளி நம்மீது கடவுள் ஒளிரச் செய்து இன்றைக்கு நமக்கு அருளை கொடுக்கின்றார். விடுதலை பயண நூல்கள் 34 33 முதல் 35 வரையுள்ள அந்த இறை வசனங்களை நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது வாசித்து பாருங்க. மோசே அந்த சீனாய் மலைக்கு செல்லுகின்ற போது ஆண்டவரை சந்திக்கிறார், தன்னுடைய முகத்தை முக்காடு போட்டு மறைத்துக் கொள்ளுகின்றார். காரணம் என்ன தெரியுங்களா? ஆண்டவர், இதோ இன்று நாம் வாசித்தோம் எண்ணிக்கை நூல் 6:25 ஆண்டவர்
தம் திருமுகத்தை உன் மீது ஒளிரச் செய்து உனக்கு அருள் பொழிவாராக. அதனால மோசேவின் மீது ஆண்டவருடைய அருள் இருந்தது. அவருடைய முகம் பளிச்சு இருந்தது, ஒளிர்ந்தது. எனவே மக்களால் மோசேவினுடைய முகத்தை பார்க்க முடியவில்லை. எனவே மோசே என்ன செய்து கொள்ளுகிறார்? தன் முகத்தை முக்காடு போட்டு மூடிக்கொள்ளுகின்றார். அதே ஆசீர்வாதத்தை கடவுள் இன்று நமக்கும் நம் ஒவ்வொருவருக்கும் தருகின்றார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இதோ இன்று நாம் இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஒளியை இழந்து தவிக்கிறோம், நோயில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், துன்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு அருள் அல்ல, எங்கள் வாழ்வு முழுக்கும் இருளாக, சாபமாக, பாவமாக இருக்கின்றது என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கின்றீர்களா? என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கடவுள் இந்த புத்தாண்டிலே நமக்கு தருகின்ற இரண்டாவது வாக்குத்தத்தம், ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் மீது ஒளிரச் செய்து உன் மீது அருள் பொழிவாராக. மூன்றாவது வாக்குத்தத்தம் இதோ எண்ணிக்கை நூல் 6வது அதிகாரம் 26வது இறைவசனம். ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை முன்பக்கம் திருப்பி உனக்கு ஆசி அருள்வாராக. இதுதான் கடவுள் நமக்கு தருகின்ற மூன்றாவது வாக்குத்தத்தம். அன்பு சகோதர சகோதரிகளே, யாருடைய முகத்துல நாம் எப்பயுமே முழிப்போம்? நமக்கு பிடிச்சவங்க முகத்திலையா, நமக்கு பிடிக்காதவங்க முகத்திலையா? நமக்கு பிடிச்சவங்க முகத்திலையா, நமக்கு பிடிக்காத முகத்திலையா? சில நேரத்தில் நமக்கு பிடிக்காதவங்க வந்துட்டு என்ன செய்வோம்? டக்குன்னு இந்த பக்கம் திரும்பிக்குவோம். ஏதோ அந்த அவ்வளோ நேரம் இந்த பக்கம் பார்த்துட்டு வருவோம். நமக்கு பிடிக்காதவங்க வந்த உடனே என்ன செய்வோம்? அப்படி அந்த பக்கம் திரும்பிக்கும். எங்க வீட்டு பக்கத்துல ஒரு சின்ன ஒரு குட்டி பையன் இருக்கிறான். அவனுக்கு நான் சாக்லேட் வாங்கி தரேன் அப்படின்னு ஊர்ல இருந்து போனோடனே நான் கவனிக்கல, அதை மறந்துட்டேன். வந்தோடனே என்கிட்ட டேய் வாடா வாடா அப்படின்ட்டு வரமாட்டேன் போங்க அப்படின்ட்டு அப்படியே திரும்பிட்டு போயிட்டான். ஏன்டா, என்னடா ஆச்சு? அன்னைக்கு எனக்கு சாக்லேட் வாங்கி தரேன்னு சொன்னீங்கல்ல, வாங்கி தரவே இல்லை, இனிமேல் நான் உங்களை பார்க்க மாட்டேன், உங்க மூஞ்சிலே முடிக்க மாட்டேன் அப்படின்னு ஓடிட்டான். அப்புறம் ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பார்க்கறான் பாருங்க. அந்த சின்ன சின்ன ஒரு குழந்தைகளுக்கு கூட தனக்கு பிடித்தமானவர்கள் முகத்தில் தான், தனக்கு பிடித்தவர்கள் ஏதாவது வாங்கி தரணும் அவங்க முகத்தில் தான் முழிக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, ஆண்டவர் வல்லமை மிக்கவர், ஆற்றல் வாய்ந்தவர், சக்தி நிறைந்தவர், இந்த உலகத்தையே படைத்த கடவுள் இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் தருகின்ற வாக்குத்தத்தம் என்ன பாருங்க? ஆண்டவர் தம் முகத்தை உன் பக்கம், என் பக்கம், நம் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. பாருங்க, விடுதலை பயணம் 33:21 வரை அற்புதமான ஒரு இறைவசனத்தை நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் இதோ எனக்கு அருகில் ஓர் இடம், அங்கிருக்கும் பாறையின் மேல் நீ நின்று கொள். மோசேட்டை வார் சொல்றார், என் மாட்சி கடந்து செல்கையில் நான் உன்னை பாறை பிளவில் நிறுத்தி வைப்பேன். நான் கடந்து செல்லும் வரை கையால் உன்னை மூடி மறைப்பேன். பின்பு நான் என் கையை அகற்றுவேன், நீ என் பின்புறத்தை காண்பாய், என் முகத்தையோ நீ காண மாட்டாய். மோசே கடவுளுடைய தூதன், கடவுளுக்காக அழைக்கப்பட்ட ஒரு மாபெரும் மனிதன். அவரே கடவுளுடைய முகத்தை காண முடியாதவராக இருந்தார். மோசேவாலே காண முடியவில்லை. ஆனால் இன்று கடவுள் என்ன செய்றார்? தன் முகத்தை நம் பக்கம் திருப்பி நம் ஒவ்வொருவர் மீதும் அந்த அற்புதமான இரக்கம் நிறைந்த அன்பு நிறைந்த முகத்தை திருப்பி எனக்கு ஆசிரை கொடுக்கின்றார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற நான் தயாரா இருக்கிறேனா? நான் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, நான் அந்த பக்கம் திரும்பி இருந்தா ஆண்டவர் எனக்கு முன்னால வந்து தன் முகத்தை என் பக்கம் திரும்பி, நான் கிழக்காக இருந்தாலும் சரி, மேற்காக இருந்தாலும் சரி, வடக்காக இருந்தாலும் சரி, தெற்காக இருந்தாலும் சரி, ஆண்டவரை விட்டு எங்கே சென்றாலும் என் ஆண்டவர் என்ன செய்கிறார்? என் பக்கத்துல வந்து, என் மகனே, என் மகளே, என்னுடைய முகத்தை பார், என் அன்பு நிறைந்த இரக்கம் நிறைந்த என் முகத்தை பார், உனக்கு என் முகத்தை காட்டி நான் உனக்கு அமைதியை தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். யோபு புத்தகத்தில் 34வது அதிகாரத்தில் 29வது இறைவசனத்தில் இவ்வாறு நாம் வாசிக்கிறோம், அவர் பேசாதிருந்தால் யார் அவரை குறை கூற முடியும்? அவர் தம் முகத்தை மறைத்துக் கொண்டால் யார்தான் அவரை காண முடியும்? நாட்டையும் தனி மனிதரையும் அவரே கண்காணிக்கிறார் என்று சொல்லி யோபு சொல்லுகிறார். இதோ யோபுவால பார்க்க முடியவில்லை, பெரிய பெரிய தீர்க்க தரிசிகளால், இறை வாக்கினர்களால் பார்க்க முடியவில்லை. ஆனால் ஆண்டவர் இன்று எனக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். மூன்றாவது வாக்கு தத்தம், ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல அமைதி இல்லை, மனசுல அமைதி இல்லை, எங்கெங்கோ ஓடுகிறோம், திருத்தலங்களுக்கு ஓடுகிறோம்,
பல்வேறு ரெட்ரீட் சென்டரை நோக்கி ஓடுகிறோம், பல்வேறு தியானங்களை செய்கிறோம். ஆனாலும் என் உள்ளத்திலே அமைதி இல்லாமல் பயத்தோடு, மரணத்தின் மீது அச்சத்தோடு நான் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். கடவுள் எனக்கு அமைதியை தர என்னை அழைத்திருக்கிறார். எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று கடவுள் 3 வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். முதல் வாக்குத்தத்தம், ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் மீது ஒளிரச் செய்து உனக்கு அருள் பொழிவாராக. 3வது, ஆண்டவர் தம் திருமுகத்தை முன்பக்கம் திருப்பி உமக்கு அமைதி அருள்வாராக. இந்த 3 ஆசீர்வாதத்தையும் நான் பெற வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? அன்னை மரியாள் சொன்னாங்க, இதோ நான் ஆண்டவரின் அடிமை. லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 38வது இறைவசனம். துன்பம் வந்தது, துயரம் வந்தது, அவர்களுக்கு சாவை பற்றிய அச்சம் வந்தது. அன்னை மரியாள் தன் கணவரை இழந்தார். அன்னை மரியாள் தன் ஒரே மகனையே இழந்தார். அப்போது கூட அன்னை மரியாள் ஆண்டவரை விட்டு விலகாமல் ஆண்டவரோடு இணைந்திருந்தார். அதனால்தான் இதோ நாம் வாசித்த இந்த 3 அற்புதமான வாக்கு தத்தங்களை, ஆசீர்வாதங்களை அன்னை மரியாளின் வாழ்விலே அன்னை மரியாள் அனுபவித்தார். இன்று நானும் நீங்களும் இந்த ஆசீர்வாதத்தை இந்த புத்தாண்டிலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சிம்பிள், ஒண்ணுமே இல்லைங்க. அன்னை மரியாளை போல, ஆண்டவரே இதோ எனக்கு பெரிய பெரிய ஆற்றல் எல்லாம் இல்லை, சக்தியெல்லாம் இல்லை, இந்த உலகத்தோடு போராட எனக்கு சக்தியும் பலனும் இல்லை, இந்த கொரோனா தொற்றோடு போராட எனக்கு சக்தி இல்லை, இந்த பொருளாதார சீரழிவுகளோடு போராட எனக்கு சக்தி இல்லை, என் குழந்தைகளோடு, என் பெற்றோரோடு, என் கணவனோடு, மனைவியோடு போராட எனக்கு சக்தி இல்லை. ஆண்டவரே, நான் ஆண்டவரின் அடிமை என்று சொல்லி கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட நாம் அடிமையா இருந்து, அன்னை மரியாள் எவ்வாறு கடவுளோடு இணைந்திருந்தார்களோ அதே போல நானும் நீங்களும் நிலைத்திருந்தால் கடவுள் இந்த 3 வாக்குத்தத்தங்களையும் கொடுப்பார். இதோ அந்த அன்னை மரியாவிடம், அம்மா மரியே, இறைவனின் தாய் மட்டுமல்ல, நீர் எங்களுக்கும் தாய். எனவே எங்களுக்காக இந்த புத்தாண்டிலே பரிந்து பேசும். கடந்த ஆண்டு ஒரு பெரிய துன்பத்தை, துயரத்தை, வேதனையை, சோதனை எல்லாத்தையும் நான் அனுபவித்து விட்டேன். பிறந்திருக்கின்ற இந்த புதிய ஆண்டு இதோ வாக்கு தத்தமான இந்த 3 வாக்கு தத்தங்களை எங்களுக்கு கிடைக்க நீர்தாமே ஆண்டவரிடத்திலே பரிந்து பேசும் என்று சொல்லி அன்னை மரியிடம் நாம் நம்மையும் நம் குடும்பங்களையும் ஒப்படைப்போம். கடவுள் நமக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை அளிப்பார். ஆமேன். அன்பர்களே, நாம் அனைவரும் எழுந்து நின்று நாம் பெற்றுக்கொண்ட அந்த நம்பிக்கையை அறிக்கை செய்து நமது பாடகர் குழுவினரோடு இணைந்து பக்தியாக பாடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். தாத்துவின் ஆட்சி பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். இது அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன்.
அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவர் நமக்கு தரவிருக்கின்ற அந்த வாக்குத்தத்தங்களை நாம் உறுதியாய் பெற்றுக்கொள்ளவும், பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை நாம் நமது வாழ்க்கையில் அதை நிறைவாய் அனுபவித்து அதை பிறரோடு பகிர்ந்து கொள்ளவும், நமது வாழ்வு சாட்சிய வாழ்க்கையாய் மாறவும் ஆண்டவரின் ஆற்றலை இறைஞ்சி மன்றாடுவோம். மாட்சியையும் மேன்மையையும் எங்களுக்கு முடியாக சூட்டியுள்ள எம் தந்தையே இறைவா, புதிய ஆண்டில் நுழையும் திரு அவைக்கு நிறைவான அன்பு, அமைதி, ஆசீர்களை பொழிந்து எம் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவியர் உமது அமைதியின் ஒளியை பிரதிபலிக்கும் கண்ணாடிகளாகவும், அதனை காணும் அனைவரும் கிறிஸ்துவின் நித்திய ஒளியை இவ்வுலகிற்கு சான்று பகர்வதற்கு வேண்டிய அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களை நீதியுடன் வழிநடத்தும் வெற்றியின் வேந்தனே எம் இறைவா, எம் தாய் திருநாட்டை ஆளும் எம் தலைவர்களை ஆசிர்வதியும். இன்றைய சமூகத்தில் காணப்படும் வேறுபாடுகள் நீங்கி தன்னலம் பாராமல் பிறர் நலத்தோடு வாழவும், எங்கள் நாட்டு மக்கள் அனைவருக்கும் அவர்கள் உண்மையுள்ளவர்களாக வாழ்ந்து உம் பணியாளர்களாக வாழ வேண்டிய வரங்களை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அற்புதங்கள் நிறைந்த இயற்கையை எமக்காய் படைத்த எம் இறைவா, இப்புதிய ஆண்டில் உம் படைப்பின் மகிமையை உணராமல் புதிய முயற்சி, அறிவியல் வளர்ச்சிகள், சமூக முன்னேற்றம் என்ற போர்வையில் இயற்கைக்கு எதிராக நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த அனைத்து தவறுகளையும் மன்னித்து படைப்பின் மேன்மை உணர்ந்து இயற்கையோடு நாங்கள் ஒன்றித்து வாழ தேவையான ஞானத்தை பொழிந்து நல்வழி நடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எம் பாதைக்கு ஒளியாகவும் வழியாகவும் அமைந்த எம் இறைவா, உம் நீதியின் ஒளி ஏழை எளியோர், வறுமையில் வாடுவோர், தனிமையில் தவிப்போர், ஆதரவற்றோர், வாழ்வு இழந்தோர் ஆகிய அனைவருக்கும் உம் ஒளியின் நிழலில் இளைப்பாறுதல் அடைந்திட உம் அன்பின் ஒளியில் அகில உலகம் தழைத்தோங்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒரு நாளும் அழியாது என்ற எம் அன்பு இறைவா, மாதா தொலைக்காட்சி வழியாக உமது நற்செய்தி பணியை செய்து வரும் ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவியர், இறைமக்கள், நன்கொடையாளர்கள், ஜெப வீரர்கள் ஆகிய அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களின் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், இப்புதிய ஆண்டில் அவர்களோடு உடனிருந்து அவர்கள் என்றும் உமக்குகந்த சாட்சியான பிள்ளைகளாக வாழ தேவையான வரங்களை தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பர்களே, ஆண்டவர் நம்பிக்கைக்குரியவர், சொன்னதை செய்து முடிப்பவர் என்பதை புனித பவுலடிகளார் தெசலோனிக்கேயருக்கு எழுதிய திருமுகத்திலே நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். நம்பிக்கைக்குரிய ஆண்டவரிடத்திலே நாம் ஆழ்ந்த நம்பிக்கையோடு நமது வேண்டுதல்களை நாம் சமர்ப்பித்திருக்கிறோம். எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்வோம் என்று உறுதியாய் நம்பி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரே, எங்களை முழுமையாய் அறிந்தவரே, மீண்டும் ஒரு ஆண்டை நீர் எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதித்த கிருபைக்காய் நன்றி சொல்கிறோம். உமது அற்புதமான வாக்குத்தத்தங்களால் எங்களை நிரப்பியதற்காய் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, உமது கரம் எங்களை வழி நடத்துவதாக, உமது திருமுக ஒளி எங்கள் மேல் வீசுவதாக, உமது அன்பின் பராமரிப்பு எங்களை காப்பதாக, உமது ஆற்றல் மிக்க வல்லமையான ஆசீர்வாதம் எங்களை வாழ்நாள் முழுவதும் உமது பிள்ளைகளாய் வழி நடத்துவதாக. எங்கள் அன்பு தெய்வமே, இந்த ஜெபங்களை எல்லாம் உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென்.
ஏற்றிடுவாய் இறைவா. என்னை உன்னிடம் தந்தே என்னை ஏற்றிடுவாய் இறைவா. இருப்பதெல்லாம் கொடுத்து விட்டேன் உன்னை போல் மாற்றிடுவாய். என்னை உன்னிடம் தந்தே என்னை ஏற்றிடுவாய் இறைவா. கொடுப்பதில் இன்பம் காண்கின்றேன் கோடி சுகம் அதில் பெறுகின்றேன். கொடுப்பதில் இன்பம் காண்கின்றேன் கோடி சுகம் அதில் பெறுகின்றேன். என்னிடத்தில் என்ன உண்டு எல்லாம் நீ தந்த கொடைதானே. என்னிடத்தில் என்ன உண்டு எல்லாம் நீ தந்த கொடைதானே. அதை ஏற்றிடுவாய் இறைவா. என்னை உன்னிடம் தந்தேன் என்னை ஏற்றிடுவாய் இறைவா. என்னை உன்னிடம் தந்தேன் என்னை ஏற்றிடுவாய் இறைவா. இருப்பதெல்லாம் கொடுத்து விட்டேன் உன்னை போல் மாற்றிடுவாய். என்னை உன்னிடம் தந்தேன் என்னை ஏற்றிடுவாய் இறைவா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையமானது திருப்பலி. எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் அன்பு இறைவா, நல்லவை அனைத்தையும் கனிவுடன் தொடங்கி நிறைவு காண செய்கின்றீரே. உம் புனித அன்னையின் பெருவிழாவில் மகிழ்ச்சி அடைந்துள்ள நாங்கள் உமது அருளின் தொடக்கத்தில் மாட்சி அடைவது போல அதன் நிறைவிலும் எங்களுக்கு மகிழ்ச்சியை அளிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று முழ எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் தாய்மையின் பெருவிழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும்.
தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று முடிவில்லா ஒளியான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மேன்மையை வான தூதர்கள் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உமது திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் சேராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து ஒரே குரலாக பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். தூய்மை உமது படைப்புகள் எல்லாமே புகழ்வது தகுமே. ஏனெனில் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகிறீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகிறீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இந்த காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை நாங்கள் கொண்டாடுகிறோம். அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உம் திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கிரள உம்மை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திரு உளமானீர். இவ்வாறு உடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, எங்கள் பாதுகாவலர்கள் மற்றும் புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவை சிறப்பாக உமடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இந்த குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சிமையும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். இருக்கிற
தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் சமாதானத்தை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேரின்ப வாழ்வுக்காகவும் எம் மீட்பராக இயேசுவை உமது இரண்டாவது வருகைக்காகவும் நம்பிக்கையோடு காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு நான் விட்டுச் செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு வழங்குகிறேன் என்று முது திருத்தூதர்களை நோக்கி மொழிந்தீரே. எங்களது பாவங்களையும் குற்றம் குறைகளையும் பாராமல் முது திரு அவையுடைய நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. மகிழ்ச்சியோடு இந்த புதிய ஆண்டிலே, புதிய நாளிலே நம்பிக்கையின், மகிழ்ச்சியின், சமாதானத்தை நம் சகோதர சகோதரோடு நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இவர்தான் இறைமகனேசு, உன்னதமான உயிருள்ள கடவுள். நமக்கு தேவையான எல்லா வரங்களையும் ஆற்றலையும் வல்லமையும் கொடுத்து கடவுளின் தந்தையின் அற்புதமான பிள்ளைகளாக இந்த உலகிலே வாழ்ந்து சான்று பகரக்கூடிய சக்தி அருள நம் இதயத்தையும் ஆன்மாவையும் தேடி வருகிறார். இவரது தெய்வீக விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் திரு ரத்தமும் நம் அனைவரையும் காத்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென்.
ஆசை நன்மைக்கான மன்றாட்டு. இப்போது ஆண்டவர் இயேசு நம் உள்ளத்தில் எழுந்தருளி வர அனைவரும் சேர்ந்து மன்றாடுவோம். நான் இந்த ஜெபத்தை சொல்ல நீங்களும் என்னோடு சேர்ந்து இந்த ஜெபத்தை சொல்லி ஆண்டவர் இயேசுவை உள்ளத்தில் வரவேற்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவத் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உமது அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். வானதேவன் வார்த்தையாகினார், வார்த்தையின்றி வடிவமாகினார். வானதேவன் வார்த்தையாகினார், வார்த்தையின்றி வடிவமாகினார். ஆனந்தம் என்னில் ஆனந்தம், இறைவன் இன்று என்னில் வருகிறார். புதிய வாழ்வு பாதை தந்து என்னை ஆழ்கிறார். வானதேவன் வார்த்தையாகினார், வார்த்தையின்றி வடிவமாகினார். வானம் நிலவும் என்னில் வந்து சேர்ந்திடும், வான்பறவைகள் என்னில் சேர்ந்து பாடிடும். வானம் நிலவும் என்னை வந்து சேர்ந்திடும், வான்பறவைகள் என்னை சேர்ந்து பாடிடும். புதிய உறவுகள் புதிய பாதைகள் என்னில் தோன்றிடும், என்னை சூழ்ந்திடும். புதிய உறவுகள் புதிய பாதைகள் என்னை தோன்றிடும், என்னை சூழ்ந்திடும். இன்ப அலைகள் வந்து வந்து என்னை மோதிடும், இனிய சுவைகள் தந்து தந்து என்னை தேய்ச்சிடும். வானதேவன் வார்த்தையாகினார், வார்த்தையின்றி வடிவமாகினார்.
ஆசி என்னை வந்து சேர்ந்திடும். இதயம் இன்று மகிழ்ந்து மகிழ்ந்து பாடிடும். இறைவன் ஆசி என்னை வந்து சேர்ந்திடும். இதயம் இன்று மகிழ்ந்து மகிழ்ந்து பாடிடும். வளமையாவுமே வந்து சேர்ந்திடும். இனி என் வாழ்விலே இனிமை போத்திடும். வளமையாவுமே வந்து சேர்ந்திடும். இனி என் வாழ்விலே இனிமை போத்திடும். இன்ப அலைகள் வந்து வந்து என்னை மோதிடும். இனிய சுவைகள் தந்து தந்து என்னை தேற்றிடும். வானதேவன் வார்த்தையாகினார். வார்த்தையின்றி வடிவமாகினார். வானதேவன் வார்த்தையாகினார். வார்த்தையின்றி வடிவமாகினார். ஆனந்தம் என்னில் ஆனந்தம். இறைவன் இன்று என்னில் வருகிறார். புதிய வாழ்வு பாதை தந்து என்னை ஆழ்கிறார். வானதேவன் வார்த்தையாகினார். வார்த்தையின்றி வடிவமாகினார். மன்றாடுவோமாக. அன்பே உருவான இறைவா, விண்ணக அருள் அடையாளங்களை மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான உம் திருமகனின் தாயும் திரு அவையின் அன்னையுமான மரியாவை அறிக்கையிடுவதில் மகிழ்வுறும் நாங்கள் நிலை வாழ்வை நோக்கி முன்னேறி செல்ல இவ் அருள் அடையாளங்கள் எம்மை வழி நடத்துவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கொரோனா தொற்று நோய் கிருமி நெருக்கடியில் அன்னை மரியாவை நோக்கி மன்றாட்டு. ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்கள் பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒளிர்கின்றீர். சிலுவை அடியில் நின்று இயேசு பட்ட பாடுகளில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையில் உறுதியாக இருந்தீர். நோயாளிகளின் ஆரோக்கியமே, எங்களை உம்மிடம் ஒப்பு கொடுக்கிறோம். அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்திற்கு பின் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழிநடத்திய இயேசு கூறியபடி தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்வதற்கு இறை அன்பின் தாயே எங்களுக்கு உதவியருளும். ஆமேன். ஓ இறைவனின் புனித அன்னையே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் தேடுகிறோம். மாட்சிக்குரிய புனித கன்னியே, சோதனைக்கு உட்பட்டிருக்கும் எங்கள் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். அன்புக்குரியவர்களே, புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லுகின்ற இந்த தருணத்திலே உங்கள் அனைவருக்கும் பெரிய நன்றியை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். என் தாயின் இழப்பின் வேதனையில் இருந்த எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் இவ்வளவு ஒரு பெரிய குடும்பம் இருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்து உங்கள் ஜெபத்தின் வழியாகவும் ஆறுதல் மொழிகள் வழியாகவும் எங்களோடு துணை நின்ற உங்கள் அனைவருக்கும் குடும்பத்தின் சார்பாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தொடர்ந்து வேண்டிக் கொள்ளுங்கள். எங்கள் குடும்பம் இந்த இழப்பினை தாங்கிக் கொண்டு, குறிப்பாக எங்கள் தந்தை இந்த இழப்பினையும் தாங்கிக் கொண்டு எங்கள் வாழ்வை நாங்கள் தொடர்ந்து அவரை மீண்டும் சந்திப்போம் என்ற உறுதியான நம்பிக்கையிலே தொடர்ந்து நடக்க இறைவனுடைய அருளுக்காக தொடர்ந்து ஜெபித்திருங்கள். மீண்டும் ஒரு முறை தந்தையர்களுக்கும் இந்த மாதா தொலைக்காட்சி குடும்பத்திற்கும் நன்றி நன்றி நன்றி. அன்பர்களே, இந்த மகிழ்ச்சியான நாளிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் மாதா தொலைக்காட்சி குடும்பத்தின் பெயரால் எங்களது மனமார்ந்த புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் ஒவ்வொருவருக்கும் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். அன்பர்களே,
கடந்த ஏறக்குறைய 6-7 மாதங்களாக கடினமான நாட்களை இந்த மாதா தொலைக்காட்சி சந்தித்தது என்று சொல்வதற்கு பதிலாக இந்த மாதா தொலைக்காட்சியை நீங்கள் எவ்வளவு அன்பு செய்கிறீர்கள், எந்த அளவுக்கு இதன் மேல் கரிசனையாய் அக்கறையாய் இருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்வதற்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த மாதங்கள் எல்லாம் இருந்தது. உங்களுடைய தளராத உதவி, ஜெபம், உங்களது அன்பு, உங்களது வழிநடத்துதல் அத்தனைக்கும் கடவுளுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த நாளிலே தமிழக ஆயர் பேரவையினுடைய தலைவர் மேதகு பேராயர் அந்தோணி பாப்புசாமி அவர்களின் பெயராலும் இந்த மாதா தொலைக்காட்சியை மிக சிறப்பான விதத்திலே வழிநடத்தி கொண்டிருக்கின்ற எங்களது பாசத்திற்குரிய ஆயர் சிங்கராயன் அவருடைய பெயராலும் இந்த மாதா தொலைக்காட்சி குடும்பத்திலே அல்லும் பகலும் உழைத்து கொண்டிருக்கின்ற எங்களது பாசத்திற்குரிய அருட்தந்தையர்கள், ஒவ்வொரு மறைமாநிலத்திலும் காலம் நேரம் பார்க்காமல் உழைக்கின்ற அருட்தந்தையர்கள், மண்டல ஒருங்கிணைப்பாளர் தந்தையர்கள், எங்களது பணியாளர்கள், மறை மாவட்டத்திலே பணி செய்கின்ற பணியாளர்கள் என்று சொல்லி மாபெரும் குடும்பம், இந்த அற்புதமான குடும்பம், வெளிநாடுகளிலே மாதா தொலைக்காட்சிக்காய் அர்ப்பண உணர்வோடு பணி செய்து கொண்டிருக்கின்ற அற்புதமான நல்ல உள்ளங்கள் என்று சொல்லி இந்த பெரிய குடும்பம், இந்த குடும்பத்தின் பெயரால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களது மனம் நிறைந்த புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். தொடர்ந்து உங்களுக்கு ஜெபிக்கிறோம். குறிப்பாக அந்த நாட்களிலே தம்பிமார்கள் எங்களோடு அநேகர் நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க. காலம் நேரம் பார்க்காம, இரவு பகல் என்று பார்க்காமல், தூங்காமல், சரியாக ஒரு சில நேரங்களில் உண்ணாமல் கூட உழைத்திருக்கிறார்கள். இன்று கூட இங்கிருந்து அநேக தம்பிகள் கேமரா பின்னால் இருந்து உழைத்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய குடும்பங்களை விட்டு இங்கு வந்திருக்கிறாங்க. இன்னும் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்கிறோம். குறிப்பாக நமது அன்பு சகோதரர் நண்பர் BM லாரன்ஸ் அவர்கள், அவருடைய மகன் சாம், அவருடைய துணைவியார், அவருடைய பாடல் குழு உறுப்பினர்கள், அருட் சகோதரிகள் இங்கே இருக்கிறாங்க. அதே மாதிரி கோவை காணிக்க எண்ணெய் சபையை சார்ந்த சகோதரிகள் தொடக்க நாட்களில் இருந்து அவங்கள உதவியாக இருக்கிறாங்க. குறிப்பாக நமது அன்பு சகோதரர் BM லாரன்ஸ் அவர்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சிரமம் பாராது இங்கு வந்து ஞாயிறு திருப்பலியிலே பாடல்களை பாடி மிகச்சிறப்பாக பதிலுரை பாடல்களை நீங்கள் பக்தியோடு பாடுகின்ற விதத்திலே அவர்களை எல்லாம் பாடி இசையமைத்து பாடி நமக்கு ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்த்தியிருக்கிறார். அவர்களுக்கும் நமது நம் மாதா தொலைக்காட்சி குடும்பத்தின் பெயரால் மனமார்ந்த நன்றிகளும் ஜெபங்களும் பாராட்டுகளும். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபியுங்கள். உங்களது அன்பை நீங்கள் தொடர்ந்து காட்டுங்கள். உங்களது ஜெபமும் உங்களது ஆதரவும் இந்த மாதா தொலைக்காட்சி இன்னும் அநேக மக்களுக்கு இறைவனின் பிரசன்னத்தை, உன்னதமான ஆசிரை கொண்டு செல்ல ஒரு பெரிய சக்தியாக, வாய்க்காலாக அமையும். எனவே தொடர்ந்து நீங்கள் எங்களுக்காக மன்றாடுங்கள். இறைவனின் சிறப்பு ஆசிரை பெற்றுக்கொள்ள நாம் தலைவணங்கி மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆசி அனைத்திற்கும் ஊற்றும் தொடக்கமுமான இறைவன் உங்களுக்கு தமது அருளை அளித்து தமது அளவில்லா ஆசி உங்கள் மீது பொழிந்து இவ்வாண்டு முழுவதும் உங்களை மீட்டு தீங்கின்றி காப்பாராக. அவர் உங்கள் நம்பிக்கையின் முழுமையான பாதுகாத்து உங்கள் எதிர்நோக்கை நீடிக்கச் செய்து நீங்கள் இறுதி வரை புனிதமான பொறுமையுடன் அன்பில் நிலைத்திருக்க செய்வாராக. அவர் உங்கள் நாள்களையும் செயல்களையும் தமது அமைதியில் செம்மையுறச் செய்து இங்கும் எங்கும் உங்கள் மன்றாட்டுகளுக்கு செவிசாய்த்து உங்களை நிலைவாழ்வுக்கு மகிழ்வுடன் அழைத்து செல்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்து வாழ சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
புது வருஷம் பூத்து குலுங்குது, புது வாழ்வு பாதை தந்து என்னை அழைக்குது. புது வருஷம் பூத்து குலுங்குது, புது வாழ்வு பாதை தந்து என்னை அழைக்குது. வசந்தம் வாழ்வில் வந்திடனும், வளமையாவும் தந்திடனும், இறைவனாசி என்றென்றும் நிறைவுடனே இருந்திடனும். புது வருஷம் பூத்து குலுங்குது, புது வாழ்வு பாதை தந்து என்னை அழைக்குது. இனி நாளுமே சுகம் கோடிதான், இறைவனின் ஆசியால் வந்திடுமே. இனி நாளுமே சுகம் கோடிதான், இறைவனின் ஆசியால் வந்திடுமே. கோடி கோடி நன்மை இனி நாளும் நாளும் தருவார், கோடி கோடி நன்மை இனி நாளும் நாளும் தருவார். மனமார பாடுவோம், வாயார வாழ்த்துவோம். புது வருஷம் பூத்து குலுங்குது, புது வாழ்வு பாதை தந்து என்னை அழைக்குது. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே புகழ், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.